கூட்டுக்காரர்களே, தங்கச் சிறகுகளைக் கொண்ட ஒரு அதிசய பறவை உங்கள் ஜன்னல் அருகே பறந்து வந்தால் எப்படி இருக்கும்? அப்படிப்பட்ட ஒரு பறவை ஆதத்தின் கையிலுள்ள விலையுயர்ந்த ஒரு புதையல் வீணாக போகாமல் அவனுக்கு எப்படி உதவியது என்று பார்ப்போம். ஆதத்திற்கு ஓவியம் வரைவதில் நல்ல திறமை இருந்தது. பள்ளி கலை திருவிழாவிற்காக ஒரு ஓவியம் வரைந்து கொடுக்குமாறு ஆசிரியர் ஆதத்திடம் கேட்டிருந்தார். ஆனால் அவனுக்கு ஓவியம் வரைய மிகவும் சோம்பலாக இருந்தது. அவன் எப்போதும் இன்று வேண்டாம், நாளை வரையலாம் என்று நினைப்பான். அப்படியே நாட்கள் கடந்தன. கலை திருவிழாவிற்கு இன்னும் ஒரே ஒரு நாள் மட்டுமே மிச்சமிருந்தது. இருந்தாலும் ஆதம் ஒரு ஓவியம் கூட வரையவில்லை. அவன் ஜன்னல் அருகே அமர்ந்து சோம்பலாக ஆகாயத்தை பார்த்தான். திடீரென்று பளபளக்கும் சிறகுகளைக் கொண்ட ஸ்கைலா என்ற ஒரு குட்டி பறவை அவன் அருகே வந்தது. ஸ்கைலா ஆதத்தின் தோளில் அமர்ந்து மெதுவாக சொன்னது, ஆதம், உனக்கு ஓவியம் வரைய பெரிய திறமை இருக்கிறது. ஆனால் நீ அதை பயன்படுத்தவில்லை. நீ இப்படி சோம்பலாக இருந்தால் நாளை உன் திறமையை எல்லோரும் எப்படி பார்ப்பார்கள்? ஆதம் சோம்பலுடன் சொன்னான், அதையெல்லாம் நான் நாளை வரைவேன். ஸ்கைலா சொன்னது, நான் உனக்கு உன் எதிர்காலத்தை காட்டுகிறேன். அந்த அதிசய பறவை தன் மந்திர சிறகுகளால் ஆதத்தின் கண்களை மென்மையாக தடவியது. திடீரென்று அவன் முன் ஒரு காட்சி தோன்றியது. பள்ளி மேடையில் கலை திருவிழா நடக்கிறது. ஆதத்தின் நண்பனான குட்டன் அழகான ஒரு ஓவியம் வரைந்து சபையில் காட்டுகிறான். எல்லோரும் எழுந்து நின்று கைத்தட்டுகிறார்கள். குட்டனுக்கு முதல் பரிசு கிடைக்கிறது. ஆனால் ஆதம் வெறும் கையோடு ஒரு மூலையில் சோகமாக நின்று கொண்டிருக்கிறான். சபையில் அமர்ந்திருக்கும் அவனுடைய அப்பா அம்மாவின் முகத்தில் பெரிய ஏமாற்றம் தெரிந்தது. ஆதம் அதிர்ச்சியடைந்து திடீரென்று கண் திறந்தான். ஸ்கைலா பறவை சொன்னது, இது உன் நாளைய காட்சி. உன் கையில் திறமை இருக்கிறது, ஆனால் நீ அதை பயன்படுத்தவில்லை. நேரத்தை வீணடிப்பவர்களுக்கு நல்ல வாய்ப்புகளும் கை நழுவி போகும். ஆதத்திற்கு விஷயம் புரிந்தது. அவன் மெதுவாக தன் பென்சிலையும் தாளையும் எடுத்தான். நாளை செய்யலாம் என்ற சோம்பலான எண்ணத்தை அவன் அப்போதே கைவிட்டான். அன்று இரவு முழுவதும் அவன் கடினமாக உழைத்து ஒரு அழகான ஓவியத்தை முடித்தான். அடுத்த நாள் கலை திருவிழாவில் ஆதத்தின் ஓவியத்திற்கு சிறப்பு நடுவர் விருது கிடைத்தது. எல்லோரும் அவனை பாராட்டினார்கள். அப்பாவும் அம்மாவும் மகிழ்ச்சியுடன் அவனை கட்டி அணைத்தனர். வானத்தில் ஸ்கைலா பறவை அவனை பார்த்து மகிழ்ச்சியுடன் சிறகடித்து பறந்து போவதை ஆதம் கண்டான். கூட்டுக்காரர்களே, இந்த கதையிலிருந்து என்ன புரிந்தது? வாய்ப்புகள் நமக்காக காத்திருக்காது. நேரத்தை வீணடிப்பது தன் சொந்த அதிர்ஷ்டத்தை தடுப்பதற்கு சமமாகும்.